ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். இந்த இரண்டு பலம் வாய்ந்த கட்சிகளும் இன்று ஒருமித்து எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்ற ஒரு முடிவிலே இயங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய முயற்சியோடு இறைவனுடைய ஒரு சத்தியமாகவும் தெய்வாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதோடு முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுடைய சக ஏனைய அரசு கட்சிகள் இப்பொழுது அவைகளை உணர்ந்து நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒன்றுபட்டு செயல்படுவது எங்களுக்கு ஒரு விடுவு கிடைக்கும் என்ற ஒரு ஒளி கீற்று எங்களுக்கு தருகின்றது. இதிலே முக்கியமானது எங்களுடைய ஒற்றுமை. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய தீர்வை நாங்கள் வைக்க வேண்டும். அந்த தீர்வை பற்றி நாங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு தெளிவு ஏற்படுத்த வேண்டும். ஐயா சம்பந்தன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் நிதானமான ஒரு அரசியல் தலைவர், மிகவும் பக்குவமாக அந்த கட்சியை வழிநடத்தி எங்களுடைய தீர்வை பெறுவதற்கான பல முயற்சிகளை செய்கின்றார். இந்த இலங்கையினுடைய பாராளுமன்ற வரலாற்றிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து பேசியது இதுவே முதல் தடவை. அது மட்டுமல்லாமல் அவர் சார்ந்த கட்சியில நாங்களை சில எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் கூட அந்த வாக்களிப்பின் மூலம் ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் சேர்ந்து வாக்களித்தோம். நாங்கள் எங்களுடைய கட்சி எங்களுடைய மக்களுடைய நல்லெண்ணத்தை இன்று இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கும் சர்வசேதத்துக்கும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். எங்களுடைய நியாயமான தீர்வு தரப்பட வேண்டும். அதிலே நாங்கள் ஒருமித்த எண்ணத்தோடு குறிக்கோடு இருக்கின்றோம். ஆரம்பினால் இந்த சர்வதேசம் இந்த தீர்வை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை எங்களுடைய அரசியல் சர்ச்சைகள் குழப்ப முடியாது. குழப்பினால் சர்வதேசத்திலே மிகவும் ஒரு அநாகரிகமான அரசியல்வாதிகளாக மதிக்கப்படுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பிரதேசம் இன மத வேறுபாடுகள் இல்லாமல்